நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஸ்ரீகலா கால் பண்ணாலா பாமா? ஸ்ரீகுட்டியா? இல்லங்க, என்னாச்சு? நீயும் கால் பண்ணலையா? இல்ல. என்னங்க ஆச்சு? அவளை அப்படியே விட்டுருக்க கூடாது. நாம ஒண்ணு விடலையேங்க, அவதானே இங்க இருந்து போனா. சொல்ல போனா அந்த ரெண்டுமே ஒண்ணுதானே பாமா. நீங்க இந்த மாதிரி சொல்றதுக்கு என்ன காரணங்க இருக்கு? என்னன்னு தெரியல, என் மனசுக்குள்ள அப்படி தோணுது. அவ்வளோ அவ குழந்தையும் தனியா அங்க வாழ்றது சரியில்லை. அது அவங்களுடைய வீடாச்சே. இத்தனை நாளா அவங்க அந்த வீட்டுல தானே குடியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப என்ன பிரச்சனை? இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையா என்ன? கோபி அந்த வீட்லயே இல்லையேப்பா. எத்தனையோ நாட்கள் கோபி அங்க இல்லாதப்போ அவங்க 3 பேரும் அங்க தனியா தானே இருந்தாங்க. போன வாரம் கோபி ஊருக்கு போனப்ப கூட அவங்க தனியா தானே இருந்தாங்க. இப்ப நிலைமை அப்படிதான் இருக்கா? இப்போ கோபி ஒரு கேஸோட குற்றவாளி, மறைஞ்சு வாழ்ற குற்றவாளி. ஊர் முழுக்க போலீஸ்காரங்க அந்த ஆளை தேடிட்டு இருக்காங்க. எப்ப வேணாலும் அந்த ஆள் வீட்டுக்கு போவாங்க. ஊர்க்காரங்க சில பேர் கல்லெறியறதுக்கும் சில வார்த்தைகளை பேசுறதுக்கும் ராத்திரி நேரத்துல வீட்டுக்குள்ள வருவானுங்க. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா நீ உள்ள போய் காப்பாத்துவியா? அவங்க போறன்னு சொல்லியிருந்தா கூட நாம அவங்கள விட்டுருக்க கூடாது. போகிறதுக்கு சம்மதிச்சிருக்க கூடாது. அதான் போயிட்டாங்களே, என்னங்க பண்றது? நீங்க கண்டதையும் நினைச்சிட்டு இருக்காம முதல்ல தூங்குங்க. ஹலோ. மாமா, நான் தான் மாமா, கோபி. கோபியா? நீ எங்கடா இருக்க? நேற்றுக்கு நான் எங்க இருந்தனோ அங்கதான் இருக்கேன். கோபி, இந்த ஊர் முழுக்க போலீஸ் உன்னை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க, பாத்துக்க. நீ சரண்டர் ஆகிறது தான் நல்லது. இல்லை மாமா, இப்போ சரணடைஞ்சா என்னால் தப்பிக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் அங்கே யாரையாவது போய் பார்த்தீங்களா மாமா? கோபி, நீ நினைக்கிற மாதிரி இது சின்ன விஷயம் இல்லை. அந்த அம்மாவையும் பொண்ணையும் பார்த்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? சந்திரபாபு டிரைவர் சொன்ன அந்த ஆளை நீங்கள் போய் பார்க்கலையா? ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்தா இந்த பிரச்சனை சீக்கிரம் முடிஞ்சிடும்ல. கோபி, இந்த விஷயத்தை நோண்டி எடுத்ததே கிருஷ்ணா தான். கிருஷ்ணாவா? அவ எதுக்காக? கோபி, கோபி, ஹலோ. நிஜமா தான் சொல்றீங்களா? இதுக்கு பின்னாடி கிருஷ்ணா தான் இருக்காளா? 100% இல்லை, 200% அவ இருக்கா. இது எல்லாத்தையும் அவ தான் பண்ணிட்டு இருக்கா. சந்திரபாபு டிரைவர் சொன்ன அந்த ஆள் இருக்கான்ல, அந்த ஆளும் கிருஷ்ணாவோட ஆள் தான். கார்த்திகேயன். அவங்க புத்திசாலித்தனம் தான். அவங்க ட்ராப்ல நீ வசமா மாட்டிக்கிட்ட. கடவுளே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? இதுக்கப்புறம் என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. நாங்க 3 பேரும் போயிட்டு கிருஷ்ணாவை பார்த்தோம், உன்னை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அவ கேட்கவே இல்லையே. காலை பிடிக்காத குறைய அவளுக்கு கெஞ்சினோம். மனசு மாறின மாதிரி எங்களுக்கு தெரியல. அவ கை கழுவி விட்டதால இனிமே எதுவும் பண்ண முடியாது கோபி. சரண்டர் ஆகிறது தான் நல்லதுன்னு நான் உன்கிட்ட சொல்றேன். மாமா, நான் போய் பார்க்கட்டுமா என்ன கிருஷ்ணாவை? கோபி, நீ என்ன பேசிட்டு இருக்க? அவளை போய் பார்க்கறியா? எங்க பாப்ப? அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அவளை பார்த்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. காரணம், அவ தானே இந்த கேஸை நோண்டி வெளியே எடுத்திருக்கா.
அப்புறம் அவ எப்படி உனக்கு உதவி பண்ணுவா? உன்னை காலி பண்ணுன்னு அவ பிளான் பண்ணிட்டா. அதனால தேவையில்லாம தப்பிக்க முயற்சி பண்ணாத. என்னை காப்பாற்ற சொல்லுவேன், வேணா நான் அவ காலில் விழுவேன். இது ஏன் சம்மந்தப்பட்ட விஷயமாச்சே. என்ன பண்ணாலும் அவளை ஒன்றும் பண்ண முடியாது கோபி. பழசு எல்லாமே அவன் மனசுல இன்னும் தீயா எரிஞ்சிட்டு இருக்க. அந்த தீ அடங்குற வரைக்கும் அவ யாரையும் மன்னிக்கவே மாட்டா. மன்னிக்க அவ தயாரா இல்லனா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கோபி, நீ என்ன பண்ண போற? இங்க பாரு, தேவையில்லாத வேலை பண்ணாத. வரப்போற பிரச்சனை பத்தி யோசிக்காம நீ ஒவ்வொன்றும் பண்றதால தான் இது நடக்குது. முட்டாள் மாதிரி நடந்துக்காத, புரியுதா? எல்லாருக்கும் தொந்தரவா? அந்த கிருஷ்ணா எதுக்காக உயிரோட இருக்கணும் மாமா? என்னை காப்பாத்து அப்படின்னு அவகிட்ட கெஞ்சி கேட்பேன், காலை பிடிப்பேன். அதை கேட்க அவ தயாரா இல்லைன்னா, என்னை காப்பாத்த அவ தயாரா இல்லைன்னா நான் அவளை குத்தி அவ குடலை எடுத்துருவேன். ஏய், கோபி, என்ன இல்லாம பண்ணணும் தான் அவன் நினைச்சிட்டு இருக்கா. வேணா அவளை இல்லாம பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். கோபி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா என்னடா? தேவையில்லாத வேலை பண்ணாத. நான் சொல்றத மட்டும் நீ கேளு. இல்ல மாமா, நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன இல்லாம பண்ணிட்டு அவ சந்தோஷமா வாழவே கூடாது. நான் ஒரு கற்பழிப்பு கேஸோட குற்றவாளி. அதை விட நல்லது ஒரு கொலை கேஸ்ல குற்றவாளி ஆகிறது தான். அதான் ஒரு அந்தஸ்து. உங்க எல்லாருக்காகவும் சேர்த்து நான் அந்த வேலையை செய்ய போறேன். கோபி, ஹலோ ஹலோ கோபி. ச்சே, அம்மா இதையாச்சும் குடிங்க. நீங்க நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல. எனக்கு வேண்டாம்மா. சாப்பிடுங்கம்மா. எதுவுமே சாப்பிடாம இருந்தா உடம்பு என்ன ஆகுறது? அப்படியே ஆனா நான் செத்து தானே போக போறேன். இப்படி வாழ்றதுக்கு சாவே மேல். கற்பழிப்பு கேஸ். இதுக்கப்புறம் நான் எப்படி மத்தவங்க முகத்துல முழிப்பேன்? அவமானமா இருக்கு. ஒரு கொலைகாரனோட மனைவின்னு சொன்னா கூட இந்த அளவு அவமானமா இருக்காது. இப்பெல்லாம் சினிமால நடிக்க சான்ஸ் தரேன்னு சொல்லி தானங்க எல்லாரும் ஏமாத்துறாங்க. இவங்களெல்லாம் நம்பவே கூடாது. இவங்களை நம்பி நிறைய பொண்ணுங்க ஏமாந்துடுறாங்க. அந்த டிவியை கொஞ்சம் அணைக்கிறியா? அதை பார்த்தாலே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்பாவை பத்தி ஏதாவது தெரியுதான்னு பார்க்க தான் டிவி ஆன் பண்ணேன். பெரிய அப்பா, அந்த ஆள அப்பான்னு சொல்ல உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? ஒரு 18 வயசு இருக்கிற ஒரு பொண்ணு நினைச்சு பார்க்கவே அருவருப்பா இருக்கு. அந்த ஆளோட பொண்டாட்டி நான் நினைக்கிறப்பவே செத்துறலாம் போல இருக்கு. டிவில சொல்றது எல்லாமே உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. போலீஸும் டிவி காரங்களும் இப்படிதான் சொல்லுவாங்க. கேஸ் கோர்ட்டுக்கு போனா மட்டும்தான் அது உண்மையா போயான்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணும் அவளோட அம்மாவும் டிவி காரங்கள்ட்ட பேசினதை நீயும் கேட்டல? அவங்க சொன்ன அந்த நாள்ல உங்க அப்பா கொடைக்கானல்ல தான் இருந்தாரு. கற்பழிச்சிட்டான்னு சொல்லி எந்த பொண்ணாவது போய் சொல்வாளா என்ன? இது முழுக்க முழுக்க உண்மைதான். நான் கண்டிப்பா சொல்றேன். அது என்னவோ இருக்கட்டும். அம்மா இத குடிங்க. எனக்கு வேண்டாம். நீ ரேஷ்மா கொண்டு போய் கொடு. அவ எங்க? அவ மேல ரூம்ல இருக்கா. போனை எடுக்காத. நம்பர் தெரிஞ்சவங்க எல்லாரும் போனை போட்டு கண்டுபிடித்துறாங்க. நாம ஏதோ தப்பு பண்ண மாதிரில அவங்க பேசுறாங்க. வெறுத்து போச்சு. இப்ப மட்டும் அந்த ஆளு என் கையில கிடைச்சாரு, அவரை கழுத்து நெரிச்சு கொன்றுவேன். யாருமா? நீ போய் பாரு. பயமா இருக்கு. நீங்களும் வாங்க. போலீஸ் வந்திருக்காங்கம்மா. கதவை திறக்கவா? திறக்கலாம்.
இவ்வளோ நேரமாக பெல் அடிக்கிறேன். கதவு திறக்க உங்களுக்கு இவ்வளோ நேரமா? நாங்க மேல இருந்த ரூம்ல இருந்தோம் சார். ரூமுக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டா தப்பிச்சிடலான்னு நினைக்கிறீங்களா? உங்கள் புருஷனை கூப்பிடுங்க. அவர் இங்க வரல சார். பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. எல்லாம் தெரிஞ்சுதான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அவரை கூப்பிடுங்க. அவர் மட்டும் இப்போ வெளியே வரலன்னா நாங்கள் உள்ளே வர வேண்டியிருக்கோம். உண்மையதான் சார் சொல்றேன். அவர் இங்க வரல. அவரை காப்பாத்துறதுக்காக எந்த பொய் சொன்னாலும் பிரயோஜனம் கிடையாது. எங்களுக்கு தெரியும் நீங்க அவரை ரூம்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கீங்க. உண்மையை தான் சொல்றோம். அப்பா இங்க வரல சார். உன்கிட்ட கேட்கும்போது மட்டும்தான் பதில் சொல்லணும். நேத்து அவர் கால் பண்ணப்போ உங்ககிட்ட என்ன சொன்னாரு? அவர் எங்களுக்கு கால் பண்ணல சார். மொபைல் கம்பெனில இருந்து நாங்க கால் லிஸ்ட்டை எடுத்துட்டோம். அதுல நேத்து உங்களுக்கு கால் பண்ணதா தெளிவா காட்டுது. இல்ல சார், எங்க கிட்ட பேசல. நாங்க தான் மாத்தி மாத்தி ரொம்ப நேரமா அவருக்கு கால் பண்ணோம். ஆனா ஸ்விட்ச் ஆஃப் தான் வந்துச்சு. இங்க வேற யாரெல்லாம் இருக்காங்க? நானும் என் 2 பொண்ணுங்களும் தான். இன்னொரு பொண்ணுங்க? அவ உள்ள இருக்கா சார். இங்க எத்தனை போன் இருக்கு? லேண்ட்லைன் இருக்கு. அப்புறம் எனக்கும் என் மூத்த பொண்ணுக்கும் ஒரு மொபைல் இருக்கு. அதை தவிர வேற போன் இல்லையா? அவர்கிட்ட தான் இன்னொரு போன் இருக்கு. அதை அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. ஓ, கோபியை பத்தி எந்த தகவலும் தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா? சத்தியமா சார், நேத்துல இருந்து அந்த ஆளை பத்தின எந்த தகவலும் எங்களுக்கு தெரியாது. அவரே வந்தாலும் நான் அவரை வீட்டுக்குள்ள விட மாட்டேன். எனக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்க சார். அந்த ஆளு நினைச்சாலே பயமா இருக்கு. அந்த தரம் கெட்டவ என் பொண்ணுங்களையும் நாசம் பண்ணிடுவான்னு பயமா இருக்கு. அந்த ஆள் மூஞ்சில நான் முழிக்கவே விரும்பல. இதுக்கப்புறம் அவர் என் புருஷனும் இல்ல, என் பொண்ணுங்களுக்கு அப்பாவும் இல்ல. சரி, நாங்க மறுபடியும் வருவோம். நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு பொய்ன்னு தெரிய வந்துச்சுன்னா உங்க 3 பேரையும் தூக்கி உள்ள போட்டுருவேன். அது மட்டும் இல்லாம அவரை ஏதாவது ஒரு வகையில நீங்க காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் உள்ள போயிடுவீங்க. கற்பழிப்பு கேஸ் ஞாபகம் இருக்கட்டும். 10 வருஷம் வரைக்கும் ஜெயிலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல சார், இதுக்கப்புறம் அந்த ஆளை நான் காப்பாற்ற மாட்டேன். அந்த ஆளு வெளியே நிம்மதியா இருக்காங்கிறத விட ஜெயில இருக்கான்னு தெரிஞ்சாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். நானும் என் பொண்ணுங்களும் நிம்மதியா வாழணும் இல்ல சார். அந்த ஆளு விட்டுட்டு போன அவமானக்காரன் நாங்க என்ன கழுவினாலும் எங்க வாழ்க்கையை விட்டு போகாது. நான் அந்த ஆளை அவ்வளவு வெறுக்கிறேன் சார். அவங்க கிட்ட அப்பாவை பத்தி ஏன் அப்படி சொன்னீங்க? அது எல்லாம் சொல்லணுமா என்ன? அந்த ஆளு சிரிச்சுக்கிட்டே நம்மளெல்லாம் ஏமாத்திட்டான்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு கொடைக்கானல் போறேன்னு பர்மிஷன் கேட்டுட்டு வந்தாருல. கெட்ட எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு தானே அன்னைக்கு நம்ம 3 பேரையும் ஏமாத்தினாரு. அதை நினைக்கும் போது எனக்கு எரிச்சலா வருது. அப்படிப்பட்ட புருஷன் எனக்கு வேண்டவே வேண்டாம். அப்படிப்பட்ட அப்பா உங்களுக்கு வேண்டாம். பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டானோ என்னமோ வஞ்சக. அம்மா, மிஸ்டர் மகேந்திரன். ஆமா, கோபி கிருஷ்ணா உங்க தங்கச்சியோட புருஷன் தானே? தாசில்தாரா இருந்தாரு.
ஆமா, கோபி என் தங்கச்சியோட புருஷன்தான். கோபி இப்போ எங்க இருக்காரு? எனக்கு தெரியாது சார். கோபி கிருஷ்ண ஒரு பொண்ணை கற்பழிச்ச கேஸோட குற்றவாளின்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? ஒரு குற்றவாளியை காப்பாற்றணும்னு நினைக்கிறது அது சட்டப்படி குற்றம்னு உங்களுக்கு தெரியாதா? அதனால நம்ம 2 பேரும் ஓப்பனா பேசிக்கிறது தான் நல்லது. கோபி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க தான் நாங்க வந்தோம். எங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. தெரியாது சார். கோபிய நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க? அது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. சரியா தெரியாதா என்ன? தெரியாது சார். டேட்ல எனக்கு ஞாபகம் இல்லை. கோபி உங்களுக்கு கால் பண்றது கிடையாதா? எப்பயாவது தான் கால் பண்ணுவாரு. அப்படின்னா இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கோபி எங்க இருக்கான்னு தெரியாது இல்ல? தெரியாது சார். நேத்து வரைக்கும் கோபியோட பொண்டாட்டிய பொண்ணுங்களும் இங்க தானே இருந்தாங்க. ஆமா சார். அவங்கள பார்க்க கோபி இங்க வரலையா? வரல சார். மகேந்திரன், நீங்க சொல்றது எல்லாம் உண்மையா இருக்கணும். நிறைய விஷயம் கேள்விப்பட்டு தான் இங்க வந்திருக்கோம். நான் இப்போ உங்ககிட்ட மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன். அதை தவிர்த்து வேற வகையிலேயே எங்களுக்கு கேள்வி கேட்க தெரியும். நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே உண்மைதான் சார். என்ன நம்புங்க. சரி, கோபி உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரா? எப்போ சார்? பொண்டாட்டிக்கிட்டேயும் பொண்ணுங்கிட்டேயும் பேசுறதுக்காக கால் பண்ணலையா? இல்லை சார். இல்லை. கோபி கொஞ்ச நாளுக்கு முன்னால கால் பண்ணாரா இல்லையா? இல்லை சார். உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வெளியே ஃப்ரெண்ட்ஸுங்க அதிகமாக இருக்காங்களா? இல்லை சார், அப்படி யாரும் இல்லை. இந்த நம்பர் உங்களோட நம்பர் தானே? ஆமாம் சார். இந்த நம்பரை இப்போ நீங்கள் மட்டும் தானே யூஸ் பண்ணுறீங்க? ஆமாம் சார். இந்த லிஸ்ட்டு கடந்த 1 வாரமா உங்கள் ஃபோனுக்கு கால் வந்ததும் உங்கள் ஃபோன்லேருந்து கால் போனதுக்கான முழு லிஸ்ட்டு டெலிகாம் கம்பெனிலேருந்து நாங்கள் போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதில் இருந்த 2 கால் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்து வந்ததாக காட்டுது. நேற்றுக்கு ஒரு கால், இன்னொரு கால் அதுக்கு முன்னாடி. செங்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டெலிஃபோன் பூத்தில் தான் அந்த கால் வந்திருக்கு. யார் உங்களுக்கு கால் பண்ணா? அது வந்து உங்களுக்கு ஞாபக மருதி அதிகமாக இருக்குன்னு தோணுது. ஞாபக சக்தியை வர வைக்கிறதுக்கான மருந்து எங்கள் ஸ்டேஷனில் இருக்கு. நாம் அங்கே போகலாமா? கோபி தான் கால் பண்ணார். உன்னெல்லாம் என்னடா பண்ணுறது? நான் உன்கிட்ட இவ்வளோ நேரம் மரியாதையாக தானே கேட்டேன். அப்போ உன் வாயிலிருந்து உண்மை வரவே இல்லையே. நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? போலீஸ்காரங்களாம் அடி முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா? இவனை பிடிச்சி ஜீப்ல ஏத்துங்கயா. சார் ப்ளீஸ் சார். கோபி கால் பண்ணது என்னமோ உண்மைதான். என்னை காப்பாத்துக்குன்னு சொல்லதான் அவர் கால் பண்ணாரு. சரண்டர் அவர் தான் நல்லதுன்னு அவர்கிட்ட சொன்னேன் சார். இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு ஏன் உனக்கு முன்னாடியே தோணல? அப்படின்னா நீ அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிற? இல்லை சார். மரியாதை வண்டியில் ஏறியா. மற்ற விஷயங்களை நான் ஸ்டேஷன்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். வண்டியில் ஏறா. வாடா. சார் 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 வேண்டாம் சார். அப்பா கூட்டு போவீங்க சார். ஓரம் போடா. இவ்வளவு நேரமா உங்ககிட்ட நான் தூய தமிழ்ல தானே கேட்டுட்டு இருந்தேன். அப்பெல்லாம் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் தெரியாது தெரியாது தானே சொல்லிட்டு இருந்தேன். இப்ப மட்டும் எப்படி உனக்கு புத்தி வந்தது? நான் ப்ரூஃப் காட்டினதுக்கு அப்புறம் அப்படிதானே? நீங்க எல்லாரும் படிச்ச திருடனுங்கய்யா. கோபி கிருஷ்ணன் மறைஞ்சிருக்கிற இடம் உனக்கு நல்லாவே தெரியும்னு நான் நினைக்கிறேன். என் கூட வாடா. சார் சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றதை கேளுங்க சார். அப்பா கூட்டு போவீங்க சார். வண்டியில ஏத்துங்க. என்னாச்சு? அது வந்து சந்திர சார் நீங்களா? என்ன சார் இதெல்லாம்? இந்த பாருங்க முதலாளி, அந்த கற்பழிப்பு கேஸோட குற்றவாளி கோபியை தேடி நாங்க இங்க வந்தோம். இவர்கிட்ட நான் பல முறை கேட்டேன். என்ன கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. எதுவுமே தெரியாதாமா. கடைசியா போன் காலோட லிஸ்ட்டை காட்டினதுக்கு அப்புறம் தான் ஒத்துக்கிட்டாரு கோபி கால் பண்ணான்னு. மற்றதை இவரை நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கேட்டுக்கிறேன். இந்த ஆளு நீங்க நினைக்கிற மாதிரி தப்பு எதுவும் பண்ணல சந்திரன் சார். நாங்க 2 பேரும் சொந்தக்காரங்க. தங்கச்சியோட புருஷனாச்சே, அந்த ஆளு போன் பண்ண விஷயத்த சொல்றது சங்கடமா இருந்திருக்கும் போல.
அதை நீங்க தயவு செஞ்சு பெருசா எடுத்துக்க வேணாம் சார். ஒருவேளை மகியை நீங்க கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நானும் இவரை ஸ்டேஷன் கூட்டு வரேன் சார். நிஜமா தான் சொல்றேன். இப்ப விட்டுடுங்க சார். சார் ப்ளீஸ். சந்திரன் சார் விட்டுடுங்க சார். குழப்பம் எதுவும் வராது சார். சரி. இதுக்கப்புறம் அவன் எப்ப கால் பண்ணாலும் உடனே தகவல் சொல்லணும். புரிஞ்சுதா? சொல்லிடுறேன் சார். முதலாளி நீங்க சொல்றதுனால தான் இப்ப இந்த ஆளை விடுறேன். வாங்கயா போலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.